தடவையில 3 தடவை அந்த தண்ணீரை ஊற்றுறாங்க அந்த பலியின் மேலதையும். அந்த பலி ஃபுல்லா நினைற மாதிரியும் அந்த விறகுகள்லாம் நினைற மாதிரியும் ஊத்தும் போது பலிபீடத்தை சுத்தி வெட்டி வச்சிருக்கிற அந்த வாய்க்கால்ல எல்லாம் அந்த தண்ணி ஓடுச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ எலியா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்த போது கர்த்தர் வானத்திலிருந்து அக்கினியினாலே உத்தரவு கொடுத்து அந்த பலியை பட்சித்து போடுகிறார். அந்த பலியை மட்டுமல்ல, அங்க இருந்த தண்ணீரை எல்லாம் அது நக்கி போட்டது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ இத பார்த்த எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்று பணிந்து கொண்டார்கள். உடனே எலியா இந்த எல்லா பாகால் தீர்க்கதரிசிகளையும் பிடியுங்கள் அப்படின்னு சொல்லி 450 பாகால் தீர்க்கதரிசிகளை அன்றைக்கு வெட்டி போடுகிறான். இந்த செய்தியை ஆகாப் ராஜா தன் மனைவியாக ஏசபேலிடத்தில் கூறுகிறான். இதை கேட்டவுடன் ஏசபேலுக்கு பயங்கர கோபம். அவள் எலியாவிடம் ஆள் அனுப்பி, நீ எப்படி என் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டாயோ அதே போல நாளை இந்நேரத்திலே உன் பிராணனை நான் வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. இதை கேள்விப்பட்ட உடனே எலியாவுக்கு பயங்கர டென்ஷன், உள்ளுக்குள்ள ஒரு பயம்.